இன்னைக்கு மூவி போலாமா? இப்பதானே சாப்பிட்டு படுத்தேன். எங்க உங்களுக்கு ஆசையே வராதாங்க? வாங்கங்க போயிட்டு வரலாம். அம்மா வருமான்னு தெரியலையே. போங்க, உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் திருப்பதில போய் ஒரு மொட்டையை போட்டுட்டு வாங்க. படத்துக்கு போலாம் நீங்களும் நானும் மட்டும்ங்கற. உங்க அம்மாவை கூப்பிடுறீங்க? ஏண்டி அப்பாவும் இல்ல, வெளியூர் போயிட்டாங்க, அம்மா மட்டும் தானே தனியா இருக்கும். எப்பா தெரியாம கேட்டுட்டே நான் வரலப்பா. சரி இரு இரு, எங்க போற? வா போவோம். Thank you. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். தேங்க்யூ. வா. இப்போ அம்மா கிட்ட எப்படி கேட்க போறேன்னு தெரியலையே. என்னம்மா என்ன பண்ற? என்னடா என்ன? இல்லம்மா, ஒரு போர் அடிக்குதுமா வீட்டில் இருந்து இருந்து. அதான் சும்மா அப்படியே படத்துக்கு போலான்ட்டு கூப்பிட்டேன். அவளை வரமாட்டேங்கிறா. வீட்டில் நிறைய வேலை இருக்கு, வேணாம் வரல அப்படிங்கிறா. நான் மட்டும் எப்படிமா தனியா போறது? அதான் அவளையும் கூப்பிட்டுட்டு போலான்ட்டு. பொம்பளைங்களுக்கு தானே தெரியும் வீட்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன வேலை இருக்கு அப்படின்ட்டு. அதான் வரலங்கறா. நாளைக்கு வர கோயிலுக்கு போகணும் பாத்தியா? விளக்கு சாமான் தேய்க்கணும், வீட்டை கழுவணும், துடைக்கணும், மாப் போடணும். அங்க பூஜை ரூம் கழுவாம இருக்குது, சமையல் கட்டு கழுவாம இருக்கு, அடுப்படி அப்படியே போட்டபடி இருக்கு. தனியா போ ஒரு மாதிரி இருந்தா மேல் வீட்டுல பிசினஸ் சும்மா தான் இருக்கா பாரு, கூட்டிட்டு போ. கோதுமை அரைக்க கொடுத்தேன், என்னால அரைச்சிருப்பாங்க, போய் வாங்கிட்டு வரேன். என்ன இது, நான் ஒண்ணு நினைச்சேன் அது ஒண்ணு நடக்குது. கடவுளே, இவ என்ன பண்ண போறாளோ? ரைட்டு, ஷைத்தான் சைக்கிள்ல வருது. ஒரு பொண்டாட்டியே படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு டைரக்டா கூட கேட்க தெரியாத புருஷன். என்ன புருஷன்? இல்லடி, உனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலான்னு.